அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 12 தேவுக்கு லஞ்சுக்கு நாங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், சீரகம் போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்திருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ மஷ்ரூம் அவனுக்கு அளவாக கட் பண்ணி போட்டு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிட்டேன். கடைசியாக தான் பெப்பர் போட்டுக்கிட்டேன். நல்லா ட்ரையாக நல்லா வணக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் லஞ்சுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி சிம்பிளாக ரச சாப்பாடு தான் வச்சு தரப்போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், வரமல்லி மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு நுணுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி அதை போட்டுட்டேன் அந்த மசாலாவை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லு பூண்டு, பெரிய பல்லுங்கனால தட்டி போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி ரசம் தான் வைக்கிறேன். ஸோ தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி அதில் சாறை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கொதி வர்ற அளவுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிரும். சாப்பாடு நல்லா குலைவாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றுனீங்க அப்படின்னா ரச சாப்பாடு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரச சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பாதாமும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஸ்நாக்ஸு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் நான் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கீழே சொல்லுங்கள். இந்த காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.